இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளூடூத் டிவைஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது டிவைஸு, அடாப்டரு, 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. சி பின் கேபிள் ஒன்று, நார்மல் பின் கேபிள்னு கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் புக்கு. இப்போ டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவைஸை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பட்டன் இருக்குது. ஆன் பண்ணிட்டோம்னா இந்த க்ரீன் லைட் எரியும். இப்போ மோடுங்கிற இந்த பட்டனை நம்ம 3 to 4 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும். இப்போ பேப்பர் எப்படி செட் பண்ணணுங்கிறது காமிக்கிறேன். சைடில் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். பேப்பர் வந்து இந்த சைடில் தான் இருக்கணும். ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா பிரிண்ட் வராது. இப்போது ப்ளூடூத் டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஆப் தான் ப்ளூபிரிண்ட் வெப் யூட்டிலிட்டி. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூடூத் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கணும். பிடி பிரிண்டர் இந்த நம்பர் இருக்கணும். இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ஆப்குள்ளே போய் வைக்கிறேன். செலக்ட் பிரிண்டர் கொடுத்துட்டு இந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 இன்ச்சா 3 இன்ச்சா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்ட் பிரிண்டர் கொடுக்குறோம். பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் வந்து ப்ளூ பிரிண்ட் டிவைஸை ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும். ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகி பிரிண்ட் வரும்போது இந்த க்ரீன் லைட் எரியுது. அதே மாதிரி நம்ம அடாப்டரோட போட்டு சார்ஜ் பண்ணும்போது இந்த ரெட் கலரில் லைட் எரியும். இப்படி தான் ப்ளூடூத் பிரிண்ட்டை கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும். இவ்வளோ நேரம் வீடியோ கண்டினியூஸாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி.